வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியாக அச்சு முறுக்கு செஞ்சுருக்கோம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதன் செய்முறை எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ அச்சு முறுக்கு செய்யறதுக்கு 250 கிராம் கப்பில் 2 கப்பு நான் அரிசி மாவு சேர்க்க போகிறேன். இப்போ 180 ml கப்பில் 1 கப்பு சோள மாவு எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். சோள மாவுக்கு பதிலாக மைதா மாவு தேவைன்னாலும் சேர்த்து செய்யலாம். இப்போ இதுலேயே 100 கிராம் பொடித்த சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கருப்பு எள்ளு தேவைன்னாலும் சேர்த்து செஞ்சுக்கலாம். இதில் ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காய் பால் சேர்த்து தான் மாவு மிக்ஸ் பண்ணணும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் வந்து நல்லா திக்காகவும் இருக்கணும். நல்லா கட்டி இல்லாத ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாத தண்ணியாக இல்லாத இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு ரெடி பண்ணிக்கணும். இப்போ எண்ணெய் வந்து 3/4 பாகத்துக்கு காய்ச்சலாக இருக்கணும். ரொம்பவும் காய்ச்சலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு முறுக்கு கருகிடும். இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த அச்சை நல்லா ஹீட்டான ஆயிலில் கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். அச்சு வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மாவு அதில் பிடிக்கும். இது மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் மாவில் வச்சு எடுக்கலாம். ஒன்று போட்டதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மாவில் டிப் பண்ணணும். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தானாகவே அப்படியே வந்துடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டதை திருப்பி விட்டுக்கலாம். நம்ம ஒரு தரம் மாவை டிப் பண்ணும்போது இந்த வரம்பு வரைக்கும் தான் டிப் பண்ணணும். இதுக்கு மேலே வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வராது, கழண்டு வராது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டதை எடுத்துடலாம். இது எப்படி கிறிஸ்பாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ கிறிஸ்பாக வந்திருக்கு பாருங்கள். இதே மெத்தடில் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அருமையாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.